இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, பரலோகத்தில் யோவான் கண்ட 10 அற்புதமான விஷயங்கள், 10 அமேசிங் திங்ஸ் ஜான் saw in heaven. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, தேவன் யோவானுக்கு நிறைய தரிசனங்களை காமிச்சார். பரலோகத்துல என்னெல்லாம் நடக்குது, இயேசு கிறிஸ்து வந்த பின்பு என்ன நடக்கும் அப்படின்றத அவர் பார்த்த விஷயங்களை நம்ம சுருக்கமா இந்த ஒரு காணொலியில பார்க்கலாங்க. அவர் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. அமேசிங்கா இருக்குது, ஒன்னொன்னுமே மெக்னிபிசன்டா இருக்குது. இந்த 10 விஷயங்களை சுருக்கமா நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சிங்காசனத்தை அவர் பாக்குறாரு. அது சென்டர்ல இருக்குது, மையமா இருக்குது. தேவனுடைய சிங்காசனத்தை யோவான் பாக்குறாரு அந்த தரிசனத்துல, பரலோகத்துல. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 4:2ல, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் யாருனாக்கா தேவன் தாங்க. இது எங்க பாக்குறாருனாக்கா, வானத்துல, இங்கிலீஷ்ல ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சோ பரலோகத்துல என்னெல்லாம் அவர் பாதாரோ அதை ஜஸ்டா எழுதுறாரு. தேவனுடைய சிங்காசனம் பாக்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம தேவனை பார்க்க முடியாது. ஆனா இவருக்கு அந்த ஸ்லாக்கிய தேவன் கொடுக்குறாருங்க. அதை பார்த்து ரொம்ப 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 ஆச்சரியப்படுறாருங்க. இதே விஷயத்த பழைய ஏற்பாடுல தேவன் ஏசியா தீர்க்கதரிசிக்கு காமிச்சாருங்க. ஏசியா தீர்க்கதரிசி தேவனுடைய சிங்காசனத்தை பாக்குறாருங்க விஷன்ல. இது ஏசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 6:1ல, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அந்த தேவாலயமே அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது உன்னதமான இடத்துல இருக்குதுங்க. ஏன்னா தேவன் உன்னதமான இடங்களில் வாசமா இருக்கின்றவர். அந்த மகிமையான ஒரு காட்சியை ஏசியா பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன உணர்னாருனாக்கா, அவர் எந்த அளவுக்கு பாவியா இருக்கிறாருன்றத உணர்றாருங்க. தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் அதே ஃபீலிங் தான் வரும் இல்லைங்களா? அவர் பரிசுத்தர், ஆனா நம்ம பாவிகள். தேவனுடைய கிருபையினால மகனே மகளே என்று நம்மள பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அந்த உணர்வு, அந்த அம்புல்னஸ் ஏசியா தீர்க்கதரிசி கிட்ட வந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அசுத்த உடல்கால் நிறைந்த ஒரு மனிதன், நான் அதமாயிடுவேன், நாசமா போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஆனா தேவன் அவருக்கு அந்த கிருபையை கொடுத்து அந்த அற்புதமான காட்சி அவருக்கு காமிச்சாருங்க. இதே விஷயத்த தானியேல் கூட பாக்குறாருங்க. தேவனுடைய சிங்காசனத்தை அவர் பார்க்கிறாரு தரிசனத்தினால. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9-10ல நம்ம பார்க்கலாம். டானியல் சாப்டர் 7, 9 and 10ல, நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும். பாத்தீங்களா, நீண்ட ஆயுசுள்ளவர் தேவனுடைய பேருங்க, தேவனுக்கு இருக்கின்ற டைட்டில். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்றத சொல்றாருங்க. மழையை போல இருந்துச்சு. அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. தலைமுடி வெள்ளையா இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்பாய் இருந்தது. சிங்காசனம் எப்படி இருக்குது? அக்னி ஜுவாலை. அந்த சிங்காசனத்துக்கு கீழே இருக்கின்ற சக்கரங்கள் எப்படி இருக்குது? நெருப்பா இருக்குதுங்க. என்ன மாதிரி ஒரு காட்சி இல்லைங்களா? தேவனுடைய மகிமை அந்த மாதிரி இருக்குதுங்க. அக்னி நதி அவர் சந்நிதியில இருந்து புறப்பட்டு ஓடினது. ஒரு நதி புறப்படுதுங்க இந்த சிங்காசனத்துல இருந்து. அது அக்னி நதியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, 1000 பேர் அவரை சேவித்தார்கள். எப்படிப்பட்டவங்க? தேவ தூதர்கள் அவரை சுத்தி சேவிக்கிறாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை தானியேல் பார்த்தாருங்க. 2வது, யோவான் என்ன பார்த்தார் அப்படின்னாக்கா, பரலோகத்துல எப்போதுமே தேவனை துதிச்சுட்டே இருக்கிறாருங்க. வான தூதர்கள் துதிக்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் துதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இதுவும் மெக்னிஃபிசன்டான ஒரு காட்சிங்க. இப்ப சாதாரணமா சபையில ஒரு 200 பேர் கூடி துதிக்கிறாங்கனாக்கா, அந்த சத்தமே கேட்கறதுக்கு அவ்வளோ மெக்னிஃபிசன்டா அருமையா இருக்கும். ஆனா பரலோகத்துல எண்ண முடியாத அளவுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க சத்தமிட்டு தேவனை துதிக்கும் போது எப்படி இருக்குங்க அந்த காட்சி? அததான் அவர் பாக்குறாங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 4:8ல, 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் 6 இறகுகள் உள்ளதாயும் சுற்றுப்புறமும் அகமும் கண்களும் நிறைந்தவைகளாயும் இருந்தன. அவைகள் இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரப்போகிறவருமாய் இருக்கின்றார் என்று
சொல்லி கொண்டிருந்தன. ஜீவராசிகள் இருக்குதுங்க சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனை வந்து துதிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாரையும் வந்து தேவனை வந்து துதிக்கின்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னாக்கா, பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி தேவனை வந்து துதிக்கிறாங்க. இதே போலதான் ஏசாயாக்கும் நடந்ததுங்க. ஏசாயா வந்து தேவனுடைய சிங்காசனத்தை பாக்குறாரு. சுற்றிலும் செராபீன்கள் இருந்தன. செராபீன்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 6 செட்டைகள் வந்து அந்த தூதருக்கு இருக்கும். அவங்க எப்படி துதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாங்க. ஐசையா சாப்டர் 6 verse 3ல ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதே மாதிரி வார்த்தை தான் வெளிப்படுத்தல கூட நம்ம பார்த்தோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அது மட்டும் மாறிதே இல்லைங்க. என்றென்றைக்குமே தேவன் பரிசுத்தர். அவர் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம நம்ம தேவன் கிட்ட போக முடியாதுங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் தேவன். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம தேவனை மட்டும் துதிக்கலைங்க, இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9, 10ல நம்ம வந்து பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 5, 9 and 10. அங்க தேவனுடைய சிங்காசனம் இருந்தது. தேவனை எப்படி துதிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்துவோடைய சிங்காசனம் இருந்தது. ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற ஒரு நாமம் அவருக்கு இருந்தது. அவர் எப்படி துதிக்கிறாங்கன்னாக்கா, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கின்றீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாட்டை பாடி துதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ வந்து புகழ்றாங்க. உங்களால தான் நாங்க வந்து இங்க வந்திருக்கிறோம், உங்களால தான் நாங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ துதிக்கிறாங்க. அருமையான ஒரு பாடல்களும். அந்த பாட்டு வந்து அவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ல இருந்து 12 நம்ம பார்க்கும் பொழுது, ரெவலேஷன் சாப்டர் 7, 9 to 12ல திரளான கூட்டத்தார் வராங்க. எங்கத்துல இருந்து வராங்கனாக்கா, பூமியில வந்து 4 திசை இருக்குது இல்லைங்களா, எல்லா சைட்ல இருந்து வராங்க. எண்ண கூடாத லெவல்ல அவங்களுடைய எண்ணிக்கை இருக்குது. இவங்கெல்லாம் ஏகமா தேவனையும் இயேசு கிறிஸ்தியும் வந்து துதிக்கிறாங்க. அதை வந்து நம்ம வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ல இருந்து 12ல நம்ம பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது எவனும் எண்ணக்கூடாத பெரிய கூட்டம் எல்லா ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வெள்ளை வஸ்திரங்களை தரித்து கையில் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று மகா சத்தமிட்டு, ரட்சணமும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்ற நம்முடைய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரியது என்று கூப்பிட்டார்கள். யாருக்கு ரட்சணியம்? 2 பேருக்கு, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். எல்லா தேவதூதர்களும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சுற்றி நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது, ஆமேன், ஸ்தோத்திரமும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திர வசனமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களில் நம்முடைய தேவனுக்கு உண்டாவதாக, ஆமேன் என்று சொன்னார்கள். என்ன அருமையான வார்த்தைங்க! ஸ்தோத்திரமும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திர வாசனமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு துதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை யோவான் பாக்குறாரு. என்ன அருமையான ஒரு தரிசனம் இல்லைங்களா? இதை பார்க்கும்போது நிச்சயமா வந்து அவருக்கு உள்ள இருக்கிற மாதிரி ஆயிருக்குங்க சகோதர சகோதரி. 3வது விஷயம், அவர் பரலோகத்துல என்ன பாக்குறாருனாக்கா, தேவனுடைய ராஜ்யம் வந்த பின்பு மரணம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. இது எல்லாத்தையும் வந்து தேவன் என்ன பண்ணிடுவாரு? இல்லாத பண்ணிடுவாருங்க. இதை வந்து அவர் பாக்குறாரு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 21:4ல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. பாத்தீங்களா, முந்தினவைகள் எல்லாமே வந்து ஒழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ரெவலேஷன் சாப்டர் 7:17ல சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவன் என்ன பண்ணுவாருங்க? எல்லாரோட கண்ணீரையும் துடைப்பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது இல்லைங்களா? நிறைய பேருக்கு 3 வேளை சாப்பாடு இல்லை, அங்கங்க வந்து வார்ஸ் நடக்குதுங்க, சரியான வேலை இல்லைங்க, விலைவாசி வந்து
கிடுகிடுன்னு வந்து உயர்ந்து இருக்குதுங்க. அவ்வளவு கஷ்டத்துல வந்து இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அவருடைய கண்ணீர் யாவையும் அவரே துடைப்பார். இத வந்து யோவான் பார்க்கிறாருங்க. வெளிப்படுத்தல் 22:3 நம்ம என்ன பார்க்கிறோம்? ரெவலேஷன் சாப்டர் 22:3 இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனம் அதில் இருக்கும். பாத்தீங்களா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும்னாக்கா பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனம் அங்க இருக்கும். சாபமே இருக்காதுங்க. இன்னைக்கு நம்ம மேல எல்லாம் ஒரு சாபம் இருக்குதுங்க. ஆதாம் பண்ண பாவத்தோட சாபம் நம்ம மேல இருக்குது. அது இயேசு கிறிஸ்து வந்து நிவர்த்தி பண்ணிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து 2வது வரையில வந்த பின்பு அது கம்ப்ளீட்டா இல்லாதவே சகோதர சகோதரி 4வது யோவான் பார்த்த தரிசனம் பரலோகத்துல என்னன்னு பார்க்கும்போது அவரு 2 பேரை பார்க்கிறாருங்க. ஒண்ணு வந்து தேவன், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஆனா தேவன் என்ன பண்றாருங்க? இயேசு கிறிஸ்து மூலியமா தான் எல்லா விஷயத்தையும் பண்றாரு. நம்மள வந்து ரட்சித்தாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தவர். ஆனா இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் நம்மளுடைய பிதாவாகிய தேவன். 2 பேருமே நம்மளுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரோட பிரசனம் பரலோகத்துல நிறைந்திருந்ததுங்க. அதனால ஆலயம் வந்து தேவைப்படுவது இல்ல. தேவன் எங்க இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அதுதான் வந்து ஆலயங்க சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம இதை வந்து பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 21, 22, 23 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் ஆலயம். வேற ஆலயம் தேவையில்லைங்க. கல்லால கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்க மாட்டாரு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ரெவலேஷன் சாப்டர் 22:4 அவருடைய முகத்தை காண்பார்கள். தேவனுடைய முகத்தை வந்து பார்க்க போறோம் அப்படின்றது இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க போறோம். என்ன மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஏங்குறதே அதுக்கு தாங்க. அதனால்தான் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன ஆக போறோம்னாக்கா இயேசு கிறிஸ்துவ போலவே மாற போறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்பதால் நம்ம வந்து அவர் அப்படியே பார்க்க போறோம்ட்டு வசனம் இருக்குது. அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருக்கும். நெற்றிகள் என்னங்க? தேவனுடைய நாமம் வந்து எழுதப்பட்டு இருக்கும். நம்ம நேரடியா பார்க்க போறோம்னாக்கா இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க யோவான் 17ஆம் அதிகாரம் 24 ஜான் சாப்டர் 17:24 பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இது இயேசு கிறிஸ்துவோட ஜெபம். என்ன ஜெபிக்கிறாரு? நான் எங்க இருக்கிறேனோ நீங்க எனக்கு கொடுத்த ஜனங்களும் அங்கே இருக்கணும் அப்படின்ட்டு பிரேயர் பண்றாரு. அது வந்து 2ஆம் வருகையில நிறைவேறும். சோ எப்படி இருக்க போறோம்னாக்கா அவரை போலவே இருக்க போகின்றவங்க சகோதர. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருங்க? உங்களுக்காக நான் ஒரு இடத்த ஆயத்த பண்ணி வச்சுட்டு வரேன். நான் இருக்கிற இடத்துக்கே உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொன்னாரு. இதெல்லாம் வந்து சும்மா சொன்ன விஷயங்கள் 100% அப்படியே நடக்கும். இததான் வெளிப்படுத்தல்ல யோவான் பாக்குறாருங்க. 5வது விஷயம் அவர் என்ன பாக்குறாருனாக்கா ஏராளமான ஜனங்கள் வந்து வராங்க அங்க. எதுக்கு? தேவனை தொழுது கொள்ளும்படி. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ரெவலேஷன் சாப்டர் 7:9 இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது எவனும் எண்ணக்கூடாத பெரிய கூட்டம் எல்லா ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வெள்ளை வஸ்திரங்களை தரித்து கையில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாக்கு முன்பாகவும் நின்றார்கள். பாத்தீங்களா? சோ அங்க வந்து நிக்கிறாருங்க. நின்னு தேவனை வந்து துதிக்கிறாங்க. இவங்க யாருனாக்கா திரளான கூட்டத்தார், தேவனுக்காக உண்மையா இருந்தவங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஆளுகை செய்கின்ற அந்த அதிகாரத்தை வந்து தேவன் கொடுப்பதில்லை. இவங்களோட வேலை என்னங்க? சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று தேவனை துதிச்சு பாட்டு பாடுறதாங்க. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க யாருனாக்கா இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்பவர்கள். அவங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்றாங்கனாக்கா பாட்டு பாடுறாங்க. அது வந்து வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கின்றீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு. பாத்தீங்களா? இது ஒரு கூட்டம். இவங்களுக்கு என்ன கொடுக்குறாருனாக்கா தேவனு ஆளுகை செய்ய அதிகாரத்தை வந்து கொடுக்குறாருங்க. 6வது யோவான் கண்ட காட்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பரலோகத்துல 2 விஷயத்த பாக்குறாரு. ஒண்ணு வந்து ஜீவ தண்ணீர், அது வந்து ஒரு நதியாக வருதுங்க. அதுக்கப்புறம் ஜீவ விருட்சம். இது 2மே எங்க இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 22 1 and 2 பின்பு படிகம் போன்ற சுத்தமான ஜீவ தண்ணீரான நதியை
தேவனுடையவும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட வர கண்டேன். பாத்தீங்கன்னா என்ன பாக்குறாருனாக்கா, இந்த தண்ணி எங்கத்துல இருந்து புறப்பட்டு வருது அப்படின்னும் போது தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தில் இருந்தும் அந்த தண்ணீர் வந்து புறப்பட்டு வருது. அதன் வீதியின் நடுவிலும் நதியின் இக்கரத்திலும் அக்கரத்திலும் 12 விதமான கனிகளை தருகின்ற ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜாதிகளை குணமாக்குவதற்கு ஏதுவானவைகள். பாத்தீங்களா, என்ன அருமையான ஒரு வசனங்க. அந்த தண்ணீர் வந்து புறப்பட்டு வருதுங்க. 2 சைட்லமும் இக்கரத்திலும் அக்கரத்திலும் என்ன இருக்குதுன்னாக்கா ஜீவ விருட்சம் வந்து இருக்குதுங்க. அந்த ஜீவ விருட்சத்தோட கனியை வந்து தேவன் கொடுக்குறாருங்க. அதோட இலைகள் எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது அது மெடிசன் மாதிரி ஜனங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வந்து யோவான் பாக்குறாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 2:7ல அந்த ஜீவ விருட்சத்தின் கனி தேவன் யாருக்கு கொடுப்பார் அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவனுடைய பரதேசில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பாத்தீங்களா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாருக்குங்க? இந்த உலகத்தை யாரு ஜெயிக்கிறாங்களோ, கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக யாரு உண்மையா வாழ்றாங்களோ, ரத்த சாட்சியா வாழ்ந்து மறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கொடுக்கிறார். எல்லோருக்கும் அது வந்து கொடுக்கப்படுவதில்லை. அடுத்து யோவான் எதை பாக்குறாரு அப்படின்னாக்கா, புதிய எருசலேமை வந்து பாக்குறாரு. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அரசாள்றாருங்க அந்த இடத்துல. அந்த நகரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும். ரெவலேஷன் சாப்டர் 22 3 to 5ல இனி ஒரு சாபமும் இராது, தேவனுடையும் ஆட்டுக்குட்டியானவருடையும் சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பார்கள், அவருடைய முகத்தை காண்பார்கள், அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருக்கும். அங்கே இரவு இராது, விளக்கொளியும் சூரிய ஒளியும் அவர்களுக்கு வேண்டுவதும் இல்லை. தேவனாய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இது எங்கனாக்கா பரலோகத்துல காண்கின்ற காட்சி புதிய எருசலேம்ல என்ன நடக்கும் அப்படின்றத ஆளுகை யாருக்கு கொடுக்குறாங்கனாக்கா தேவனுடைய பிள்ளைகளுக்குங்க, இல்லைங்களா. இத வந்து தானியலுக்கே பழைய ஏற்பாடுல தேவன் ஒரு தரிசனத்துல காமிச்சிட்டாருங்க. தேவன் யாருக்கு ராஜரீகத்தை கொடுப்பார் அப்படின்றத தானியல் 7ஆம் அதிகாரம் 18ல இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. டேனியல் சாப்டர் 7:18ல, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாத்தீங்களா, சதா காலங்களிலும் அந்த ராஜ்யபாரம் தேவன் யாருக்கு கொடுக்கிறாருனாக்கா உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு தான் அதுங்க. எல்லாருக்கும் இது கிடையாதுங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ரெவலேஷன் சாப்டர் 20:6ல முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கின்றான். இவங்க யாருனாக்கா தேவனுக்காக உண்மையா வாழ்ந்து மரித்தவர்கள், தங்களுடைய தலையை வந்து சிறுசேதனம் பண்ணி கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து தான் தலை என்று வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ராஜபாரத்தை தேவன் கொடுக்க போகின்றார். 2ஆம் மரணத்துக்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசு ஆளுவார்கள். 2 விதமான விஷயத்த இங்க நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து அவங்க ஆசாரியமும் இருப்பாங்க, ராஜாக்களுமாக இருப்பாங்க. 1000 வருஷம் அரசு ஆளுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. முதலாம் உயிர்த்தல்ல நம்ம வந்து பங்குள்ளவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ரெடியா இருக்கணுங்க அந்த ராஜபாரத்தை பெற்றுக்கொள்ள. அந்த அளவுக்கு நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா வாழணுங்க சகோதர சகோதரி. இந்த ஒரு காட்சியை யோவான் அங்க பாக்குறாங்க. அடுத்து யோவான் கண்ட காட்சி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த சிட்டி வந்து எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிங்க, பேரழகா இருந்தது. எப்படிப்பட்ட அழகு அப்படின்றத வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 18ல இருந்து 21 வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. ரெவலேஷன் சாப்டர் 21 18 to 21லங்க அதன் மதிகள் வஜ்ர கல்லால் கட்டப்பட்டு இருந்தது. பாத்தீங்களா, சிட்டியோட வால்ஸ் வெறும் அந்த வால்ஸ் மட்டுமே வந்து ஜாஸ்பர்னால கட்டப்பட்டு இருந்துச்சுங்க. உயர்தர கல்லு, இல்லைங்களா. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்குதுங்க சகோதர சகோதரி. அமேசிங்கா இருக்குது. ஒன்னொண்ணுமே அப்படி இருக்குதுங்க. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. அந்த நகரம் எப்படி இருந்துச்சுனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுங்க. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கோல்டு. கொஞ்சம் கோல்டு பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இல்லைங்களா, அட்ராக்டிவா படும். சிட்டி ஃபுல்லா கோல்டுனா, ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கோல்டுனா எப்படி இருக்கணுங்க, இல்லைங்களா, எவ்வளவு அட்ராக்டிவா அமேசிங்கா இருக்கணும்.
அது மட்டும் இல்லாம நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்ன கல்களினாலும் அஸ்திபாரம் இருக்குதுங்க நகரத்துக்கு 12 விதமான அஸ்திபாரங்கள். அது ஒன்னொண்ணுமே வெவ்வேறு விதமான கற்களால உயர்தர கற்களால கட்டப்பட்டு இருந்துச்சு அந்த அஸ்திபாரம். சோ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. முதலாவது அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிகபட்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சூனிரம், 12வது சுகந்தி. இவைகளே பாத்தீங்களா, இந்த 12 விதமான கற்களால கட்டப்பட்டு இருந்துச்சுங்க அஸ்திபாரம். அவ்வளவு அமேசிங்கா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 கேட்ஸ் இருக்குதுங்க, 12 கேட்ஸ். அந்த 12 கேட்ஸும் எப்படி கட்டி இருக்கிறாங்கன்னாக்கா முத்துக்கள், பேர்ல்ஸ்னால. எப்படிப்பட்ட முத்துக்கள்னா ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் மீது தெளிவுள்ள பளிங்கை போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாத்தீங்களா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் தான் ஆலயம். ஆனா அந்த சிட்டி எப்படி இருந்துச்சுனாக்கா பயங்கரமா இருக்குதுங்க. இந்த காட்சி அவர் பார்த்தா எப்படி இருந்திருப்பாங்க, அவரோட ஃபீலிங் கேட்கறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி ஆகுதுங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கூட இதை பத்தி நம்ம பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன். ரெவலேஷன் சாப்டர் 21:2ல, மற்றும் யோவானாகிய நான் தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகின்ற புதிய எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்தை கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது. எப்படி இருந்துச்சுனாக்கா கல்யாணத்துல பொண்ணை எப்படி அலங்கரிப்பாங்க அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரம் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த அளவுக்கு அட்ராக்டிவா அவ்வளவு அழகா அது இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10-11 என்ன பாக்குறோம்னாக்கா ரெவலேஷன் சாப்டர் 21:10 and 11ல அதோட பிரகாசம் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாருங்க. பிரில்லியண்டா இருக்குதுங்க, கேட்கறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி இருக்குதுங்க அதோட பிரகாசம். இதை பத்தி நம்ம 10-11ல பாக்கலாங்க. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்களை போலவும். பாத்தீங்களா, அதோட பிரகாசம் எப்படி இருந்துச்சுனாக்கா விலையுயர்ந்த பிரஷஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுல இருந்து எப்படி பிரகாசம் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. பளிங்குக்கு ஒப்பான வஜ்ரக்கல்களை போலவும் இருந்தது. ஜாஸ்பர் ஸ்டோன்ஸ் இருக்கிறீங்களா, அதோட பிரகாசம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருந்துச்சு அதோட பிரகாசம் அப்படின்ட்டு சொல்றாரு. 9வது விஷயம், பரலோகத்துல யோவான் என்ன பார்த்தாருனாக்கா பரலோகத்துல வந்து ராக்காலமே இருக்காது. ஏன் தெரியுங்களா, தேவனும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறதுனால அங்க எப்போதுமே வெளிச்சமா இருக்கணும். இப்ப சூரியன் தேவைப்படாதுன்ட்டு வசனம் இருக்குது. சூரியனுக்குன்னா பல மடங்கு பிரகாசம் உள்ளவர் நம்மளுடைய தேவனுங்க. அவர் இருக்கும்போது சூரியன் எதுக்குங்க? அதுதான் நீங்க நம்ம பார்க்கணும். ரெவலேஷன் சாப்டர் 22:5ல வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்கே இரவு இராது, விளக்கு ஒளியும் சூரிய ஒளியும் அவர்களுக்கு வேண்டுவதும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, தேவன் வந்து பிரகாசிப்பார். சூரியனை படைத்தவர் தேவனுங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நம்மளுடைய தேவன். அவர் இருக்கும்போது சூரியனை வெளிச்சம் தேவைப்படாதுங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுக்கு வெளிச்சம் 2 சோர்ஸ் மூலியமா வருதுங்க. பகல்ல வந்து சூரியன், நைட்ல வந்து சந்திரன். அதே போல பரலோகத்துல வந்து 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க மூலியமா தான் வெளிச்சம் வருது. அவங்க யாருன்றதை இங்க நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ரெவலேஷன் சாப்டர் 21:23ல நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. பாத்தீங்களா, தேவனுடைய மகிமை போதுங்க, அவ்வளவு பிரகாசம். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. பாத்தீங்களா, பிரகாசம் தேவனிடத்துல இருந்து வருது. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து விளக்கா இருப்பாருங்க சகோதர சகோதரி. இதோட பெட்டர் லைட் தேவைப்படுங்களா? நிச்சயமா தேவைப்படாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 25ல என்ன பாக்குறோம்னா ரெவலேஷன் சாப்டர் 21:25ல அந்த நகரத்துக்கு வந்து கேட்ஸ் இருக்குதுங்க, வாசல்கள். அது எப்போதுமே வந்து அடைக்கப்படாது. இப்போ நம்ம கேட் எப்போ சாத்துவோம்னாக்கா நைட் டைம்ல, மெயினா திருடங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக. ஆனா அங்க வந்து தேவனுடைய பிரச்சனை இருக்குது, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு இல்லைங்களா, அதனால கேட்ஸ் க்ளோஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நைட் டைமா வர்றது இல்ல. அதை வந்து நம்ம பார்க்கலாம் ரெவலேஷன் 21:25லங்க. அதன் வாசல்கள் பகலிலே ஒரு காலும்
அடைக்கப்படுவதில்லை. அங்கே இரவு வராது. பாத்தீங்களா? இரவும் வராது, வாசல்களும் வந்து அடைக்கப்படாதுங்க. ஏன்னா தேவனும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் அரணான கோட்டையா அங்க வந்து இருப்பாங்க பாதுகாப்பா. 10வது விஷயம் யோவான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரலோகத்துல தேவனுடைய பிள்ளைகளோட நெற்றியில தேவனுடைய பேர் வந்து எழுதப்பட்டுச்சுங்க. இத வந்து அவர் பார்க்கிறாரு. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 22:4ல அவருடைய முகத்தை காண்பார்கள். அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருக்கும். பாத்தீங்களா? அவங்க முகத்தை பார்ப்பாங்க. நெற்றியில வந்து தேவன் பேர் வந்து எழுதப்படுதுங்க. இது முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாவே சொன்னாருங்க. நெற்றியில என்னெல்லாம் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 3:12ல ஜெயம் கொள்கிறவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அவன் ஒருபோதும் அதை விட்டு புறப்படுவதும் இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் பரலோகத்தில் இருக்கின்ற என் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற புதிய எருசலேம் என்னும் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் பாத்தீங்களா? என்னென்ன எழுதுறாருனாக்கா, தேவனுடைய நாமம், தேவனுடைய நகரமாகிய எருசலேம் நகரத்தோட நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இயேசு கிறிஸ்துவோட புதிய நாமம். இது மூணுத்தையும் வந்து எழுதுறாருங்க. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, யாரோட நெற்றியில பேரை எழுதுவார் அப்படின்னும் போது 1,44,000 பேர் நெற்றியில தான் எழுத போறாங்க. வேற யார் நெத்தியிலே வந்து எழுத போறது இல்லைங்க. ஏன்னா இவங்க தான் வந்து தேவனுக்காக உண்மையா வாழ்ந்த மக்கள். இவங்க தான் இயேசு கிறிஸ்து கூட உலகத்தை ஆளுகை செய்ய போறாங்க. இந்த நம்பர் வந்து வெளிப்படுத்தல அடையாளமா தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த ஒரு 1,44,000 பேருக்குள்ள நம்ம போகணுன்றதுக்காக தான் நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். இதுக்குதான் தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றாருங்க சகோதர சகோதரி. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ரெவலேஷன் சாப்டர் 14:1ங்க, பின்பு நான் பார்த்தேன், இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய நெற்றிகளில் அவருடைய பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கின்ற 1,44,000 பேர் அவரோட கூட நிற்கிறவர்களாக கண்டேன். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னாக்கா, 1,46,000 பேர். அவங்க நெற்றியில தேவனுடைய பேர் வந்து எழுதப்பட்டு இருக்குதுங்க. சோ நம்மளுடைய நெற்றியிலையும் தேவனுடைய பேர் வந்து எழுதப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமீன்.